இந்த கொலைக்காரனை 3 பார்வையில நான் பார்த்தேன். முதல் பார்வை என்ன தெரியுங்களா? நியாயப்பிரமாண பார்வை. குற்றம் செய்துட்டான், அவனை தண்டிக்கணும். இவன் செஞ்ச பாவத்துக்கு இவன் மேல ரத்தப்பழி வரணும், இவன் கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லுது. என்னாகும் 35ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அது வருது. முதல்ல இவனுக்கு நீதி, 2வது இவனுக்கு நியாய தீர்ப்பு வரணும் அப்படின்னு நியாயப்பிரமாணம் பாக்குது கொலை செஞ்சவனை. இப்ப 2வது விசுவாசம் அவனை பாக்குது. நீ கொலை பண்ணிட்ட, நீ இப்ப ஓடணும், விசுவாசத்துல நீ ஓடணும். எங்க ஓடணும்? அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடணும். உன்னை கொன்றாத படிக்கு உன்னை காப்பாத்திக்க நீ ஓடு, விசுவாசத்தோடு நீ ஏசப்பாவை தேடி நீ ஓடு, அடைக்கல பட்டணத்துக்கு ஓடு, உள்ள நீ போயிட்டீன்னா உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு விசுவாசம் சொல்லுது. கொலை செஞ்சவன 3வது ஒண்ணு பாக்குது. என்ன தெரியுமா? கிருபை. கிருபை பார்த்து அவனை சொல்லுது, அடைக்கல பட்டணமாகிய இயேசுவே உன்னை தேடி வந்துட்டாரு, அதனால நீ எங்கேயும் ஓட வேண்டியது இல்ல. ஒன்னு சொல்லுது, உனக்கு நிச்சயம் நீ சாவுதாண்டா உனக்கு அப்படின்னு நியாயப்பிரமாணம். விசுவாசம் சொல்லுது, நீ ஓடு ஓடு அப்படின்னு, விசுவாசத்துல ஓடு, அவரை புடி. ஆனா கிருபை சொல்லுது, அடைக்கல பட்டணம் பரலோகத்திலிருந்து உனக்காக கீழே இறங்கி வந்தாரு.